லட்சத்துக்கு பாலிசி இது. பாலிசியா? இப்ப வர வர ஒரு சமாச்சாரமே நமக்கு புரியறது இல்ல. என்ன சமாச்சாரம்? நம்ம பேர்ல 1 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னும் 30 நாள்ல ₹1,00,000 லாபம் வரப்போகுது. நம்ம கையில நீ காடை காட்டுறியா? உனக்கு ₹1,00,000 வர்றதுக்காக நான் சாகணுமா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லப்பா. உனக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். வைத்தியக்காரா, உழைச்சவன நான் விட்டதில்லை. நீ சாவ மாட்டே, ஆனா உன்ன மாதிரி இருக்கிற பாண்டியன் செத்துடுவான். உடனே மருதுன்றவன் செத்து போட்டான்னு ஊருக்கே சொல்லி போடுவேன். உடனே ₹1,00,000 நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் பேரை மாத்திக்கோ, நம்ம ஜாலியா இருப்போம். எப்படி என் பிளான்? அது உன்னுடைய பிளானா? அப்படி சொல்லு. அதான நானும் பார்த்தேன். கரடா நம்மள மாதிரியே இருக்கிற பையனை முடிச்சுட்டு வந்து இவ்வளவு தூரம் கவனிக்க. ஆமா, அப்படி கவனிக்கலன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு 1 மாசத்துக்குள்ளேயே செத்து போடுவானே. அதான அரியா பையனை கொண்டுட்டு வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறியான்னு பார்த்தேன். சும்மா ஆள்களை நீ கவனிப்ப நீ. போங்கடா மருது, இப்ப உன்னை பார்த்து போ. இல்லையா இல்ல இல்லையா சமாளிக்கிறா சார். இல்ல சார், இன்னைக்கு எனக்கு பசியே எடுக்கல சார். என்ன வேணுமோ தந்துகிட்டே இருப்பேன். இதே மாதிரி நாளைக்கு வெளியே போறதுக்கு எனக்கு உத்தரவு வேணும் சார். போயிட்டு வா, ஆனா உடனே திரும்பி வரும். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. போதும், நல்ல மனுஷன். போதும். நீ அந்த பாண்டிய பையனுக்கு விருந்து செஞ்சு செஞ்சு மளிகை கடைக்கார ₹1000 பில் அனுப்பிச்சுக்கிறான். பயப்படாத, அவனே கொடுத்துருவான். அதை அவன் எப்படி கொடுப்பான்? பிச்சைக்கார பையன். கேலண்டர் பாத்தியா? இன்னைக்கு அவன் நம்ம கிட்ட வந்து 30 நாள் ஆகுது. இன்னைக்குதான் சாக போறான் அவன். நாளைக்கே இன்சூரன்ஸ் பண்ணும், ₹1,00,000 நம்ம கைக்கு வந்துடும். என் மேல கட்டிக்கிறது. கபால் சார், கபால் சார். ஏன் சார் அழுவ? சார் ஏன் சார் அழுவ? அழுவாம எப்படி இருக்க முடியும்? தேதி 30 ஓஹோ, எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணுமா? பணம் இல்லையா சார்? நீ ஒண்ணு சார், எவ்வளவு பணம் இருந்தாலும் நீ முக்கால் அழுதுன்னு இருப்ப. நீ ஒரு கஞ்சி இல்லை. பணத்தை பத்தி நான் கவலைப்படலப்பா. இந்த 30 நாள் உனக்கு நல்லா சோத்த போட்டு வளர்த்தேன். ஆமா, இன்னைக்கு சந்தோஷமா சாவ போறேன். உன்னை பிரிஞ்சு நான் எப்படி உயிரோடு வாழ முடியும்? அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன பெருந்தன்மை ஐயா, என்ன பெருந்தன்மை சார். நீ வருத்தப்படாது சார். உன்னுடைய அன்பு மனசு ஜெயிச்சிருச்சு சார். நான் என் முடிவை மாத்திக்கினேன். இனிமே நீயே என்ன சாகுனாலும் நான் சாக மாட்டேன். இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற? அன்னைக்கே ஒரு நாள் சொல்லி இருக்கிறேன், நான் 10 சார் ஒழுங்க மாற மாட்டேன், சொன்னா சொன்னபடி நடப்பேன். அதனால நீ இன்னைக்கு கண்டிப்பா செத்துதான் தீருவேன். சத்தியமா நான் சாக மாட்டேன் சார். நீ என் குருநாதர், உன்னை நான் மறக்கவே முடியாது. அன்னைக்கு மட்டும் நீ என்ன பிடிச்சு நிறுத்தலைன்னா நான் இன்னைக்கு இத்தனை இன்பங்களை அனுபவிக்க முடியுமா சார்? என்னை தீய வழியிலிருந்து திருத்திய திருக்குறள் தாங்கள், நல்வழி காட்டிய நாளடியார் தாங்கள். உண்மையாவே சொல்றியா? கொப்புரான சொல்றேன் சார். உன்னுடைய அன்புக்காகவும் கீதாவுடைய காதலுக்காகவும் நான் எத்தனை ஜென்மங்கள் வேணாலும் உயிரோடு இருக்க தயார் சார். அதெல்லாம் அந்த வேலையில இறங்கிச்சியா? இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குது. சாதாரண காதல் இல்ல சார், தெய்வீக காதல் சார், தெய்வீக காதல். அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் சாகணும்? எதுக்காக சாகணும் சார்? கீதாவுடைய மாங்கல்ய பாக்கியம் தான் ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்திருக்கு. அகவாழ்வுக்கு கீதா, புறவாழ்வுக்கு கபாலி. நானே பாக்கியவாளி, நானே பாக்கியவாளி. பல பாண்டியா, என்னால நீ திருந்தி வாழணும்னு நினைக்கிறியா? வாழ போறியா? நன்னாள் இன்னைக்கு. சரி சார், நீ வாழ போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்க அப்படியே உன்னை கட்டி பிடிச்சு சரி சார் என் கையில தட்டாதான் சந்தோஷப்படுது. ஆஹா, என்ன கருணை சார் என் மேல உனக்கு. நான் பழத்தை எடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு
என் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உடனே அதை கட் பண்றதுக்கு கத்தி எடுத்து கொடுத்துட்டியே சார். கொடு சார், நானே உனக்கு அறுத்து கொடுக்குறேன் சார். உட்காரு சார், ரெஸ்ட் எடுத்துக்க. நான் அறுத்து கொடுக்குறேன் சார். இந்த சார் இல்ல சார், எனக்கு பசிக்கல சார். இன்னைக்கு என் மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு சார். சார், நான் இன்னைக்கு சீக்கிரம் தூங்கணும் சார். பல இன்ப கனவுகள் எனக்காக காத்துன்னு இருக்குது சார். சார், டாட்டா சார். என்ன பாரு, நான் இப்ப வாங்கின கபால் ஸ்டாப் பண்ணிட்டிய. மாட்டிருக்க கூடாது, ஒரே மாட்டு. இல்லாட்டி சொல்லி நான் மாட்டுறேன். இன்னைக்கு நைட் தான் நீ ஒன்று கதையை வளர்த்துக்கிறிய. கதையை முடி சீக்கிரம். கதையை பத்தி எனக்கு தெரியும் பேச. நீ எப்ப கதையை முடிக்கிறது? லட்சம் எப்போ உங்ககிட்ட வர்றது? ஓடி முடிச்சு விளையாடலாம். வேண்டாமா? பாக்குறேன். என்ன முறைச்சு பார்க்காதே, பார்க்காதே. உன் வேல்விழியால் என்னை குத்தாதே, என்னை குத்தாதே. என்ன பேராசிரியமா இருக்கு. ஒரு மாசம் சோறு போட்டு வளர்த்து இப்படி ஓங்கையாலையும் சொல்ல மாட்டீங்க. உன்னை சோறு போட்டு வளர்த்தது உன்னை வாழ வைக்கவா? நீ செத்தா 1 லட்சம் ரூபாய் எனக்கு லாபம். அதெல்லாம் சொல்ல முடியாது. நன்றி கொடுத்தோம், உயிர் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. நீங்க எனக்கு உயிர் கொடுத்த பிரம்மா. திடீர்னு எரும நான் நிறைய அறிக்கல. பிரம்மா எவனா வாழக்கூடாது. தங்கச்சி, தங்கச்சி, நீ என் தங்கச்சி மாதிரி. என்ன தப்பா நினைச்சுக்காதுமா. நான் ஒரு பெரிய அபாயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்துமா. அபாயமா? அபயம் கொடுத்தேன், பயப்படாதே. கார்ல உட்காரு. நன்றி தாயே. எஜமா, எஜமா, ஏண்டா முனியா? எதுக்குடா இப்படி அலறுவே? எஜமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வசந்தி அம்மா கார்ல உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளையாடுறதுக்கு இடம் இல்ல. டேய் முனியா, காத்து கொண்டு வாடானாங்க. உள்ள போய் திருமணத்துக்குள்ள பொண்ணையும் காணும், காரையும் காணும். எஜமா, மடப்பயலே, பொண்ணுக்கு பைத்தியம்னு உனக்கு தெரியும் இல்லடா. அத சரியா விட்டுட்டு போடாதாடா. இப்ப நான் எங்கடா போய் தேடுவேன்? போய் காரை எடுக்க சொல்லுடா. போடா, அடிக்கட்டும். எம்மாடி, குழந்தை கொஞ்சம் வேகமா ஓட்டுமா. என்ன துரத்திட்டு வராங்க. வேகமா? இன்னும் எப்படி வேகமா ஓட்டுறது? இன்னும் நீ ஓட்டு. ஐயோ ஐயோ, தேடி விடு, தேடி விடு, தேடி விடு. ஏண்டா கார் நிக்குது? கார் பஞ்சர் ஆயிடுச்சுப்பா. கார் பஞ்சரா? டயர் பஞ்சர். மடையா, சீக்கிரம் வேற டயரை மாத்திரா. சட்டு மாத்து. ஃபூல். அப்பா, காரை காணும். பழசுண்டா சாமி. தங்கச்சி, ரொம்ப தேங்க்ஸ்மா. கொஞ்சம் வண்டி அப்படி நிறுத்திக்க, நான் இறங்கிடுறேன். நிறுத்தடா, அது எனக்கு தெரியாது. ஐயோ, அப்ப கார் ஓட்ட மட்டும் தெரியுமா? நானா ஓட்டுறேன், அதுதான் ஓடுது. ஐயோ ஐயோ, சரிங்க பிடிப்பா, சரிங்க பிடிப்பா. என்ன மாடி மணி அம்மா தாயே, என்ன கொண்டுடாதம்மா. நான் இப்பதான் தப்பிச்சு வந்திருக்கேன். அம்மா, இப்ப நாம எப்ப எங்க போகுது? என்ன வண்டி எங்க போகுதுப்பா? நேரா சந்திரமண்டலத்துக்கு போகுது. சரி சரி சரிங்க முடி. சரிங்க, அங்க வைத்தியம் போகுது. ஐயோ சுவாதீனம் இல்லாம இருந்தாலும்
எனக்கு ஒரு மகளாவது இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேனடா, அந்த ஆசையில மண்ணை போட்டுட்டேடா அயோக்கிய பயல. யாரடா நீ? எம்மகார நீ எப்படிடா வந்த சொல்லுடா, அடிப்பட்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பைரவ சுந்தரம், கங்க்ராச்சுலேஷன். ஏன் இந்த ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணுக்கு பைத்தியம் தெரிஞ்சு போச்சு. பைத்தியம் தெரிஞ்சு போச்சா? ஆமா சார், காரை எடுத்துக்கிட்டு தாறுமாறா ஓட்டிக்கிட்டு போன உங்க பொண்ணை இவர்தான் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணி காப்பாத்திருக்காரு. அப்படியா? தம்பி என்ன மன்னிச்சிரப்பா. அது மட்டும் இல்ல சார், இவர் மட்டும் ரத்தம் கொடுக்கலன்னா உங்க பொண்ணை நீங்க உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. தம்பி நீ ரொம்ப நல்ல பிள்ளையப்பா. வாப்பா, வசந்திய பாக்கறா. வாப்பா. வணக்கம். டாக்டர் எனக்கு எல்லாத்தையும் சொன்னார். உங்களை நான் இன்னைக்கும் மறக்கவே முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்மா. நான் வரேன். தம்பி நீ யாரு? நான் ஒரு அனாதை, பொழைக்க வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாவம். தம்பி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? என்ன சார் சொல்றீங்க? தம்பி எனக்கு நிறைய சொத்து இருக்கு. ஒரு பொண்ணு, புள்ளை இல்ல. புள்ளை இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கிறியா? நீங்க நிதானமா தானே பேசுறீங்க? ஆமா தம்பி, உன்னை நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன். நீ என் மகன். இன்னையிலிருந்து நீ என் மகன். அப்பா, மகனே. எங்க எங்க வீட்டிலேயே இருக்கணும். எங்களை விட்டுட்டு போகவே கூடாது. கீதா பிளீஸ் என்ன நம்பு. நான் தான் நடந்ததெல்லாம் சொன்னேனே. அவருடைய அன்பு பிடியில இருந்து என்னால தப்ப முடியல. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு உங்க கற்பனை. உண்மையை மறைக்க ஒரு கதையே சிருஷ்டி பண்ணிட்டீங்களே. சரிதான் போ. இன்னும் நம்பிக்கை ஏற்படலையா உனக்கு? சரி, நான் நேர்ல பார்த்து சொன்னாதான் நீ நம்புவ போல இருக்கு. ஆமா, எப்பதான் வர போறீங்க? இன்னைக்கே, இப்பவே, இந்த நிமிஷமே புறப்படுறேன். நிச்சயமா? அகில உலக கடவுள்கள் அத்தனை பேர் மேலேயும் ஆணை. நிச்சயமா இன்னைக்கே புறப்படுறேன். காத்துரு. எங்கே? நம்ம பார்க்கு, வழக்கமான பார்க்கு இல்ல அதுல. அப்பா. தம்பி என்ன சமாச்சாரம்? நான் ஒரு பட்டணத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. பட்டணத்துக்கா? அங்க யாரோ ஒரு அயோக்கியன் உன்னை கொல்ல வந்தான்னு சொன்னியே. உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா என்னால உயிரோட வாழ முடியாது. அதனால நீ போக வேண்டாம். ஒரு ஆபத்தும் வராதுப்பா. முக்கியமான வேலை இருக்கு. இனிமே நான் பட்டணத்துக்கே போகாத அளவுக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, ஜாக்கிரதை. கணக்க பிள்ளை ஐயா, தம்பிக்கு 500 கொடுத்து விடுங்க. போயிட்டு வரேன்ப்பா. ஜாக்கிரதை. எங்க அவனை காணுமே? ரவி, நான் உன்னைத்தான் நம்பியிருக்கேன். ஓ, அவரை பத்தி நீதான் அப்பா கிட்ட சொல்லணும். ஐயோ, என்னால முடியாது. மாமா தான் உன்னை எனக்கு கட்டி கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. நான் எப்படி சொல்றது? சொல்ல முடியாதா? முடியாது. கண்டிப்பா முடியாதா? முடியாது. அப்படின்னா அப்பா இஷ்டப்படி நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓ, ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நானே அப்பாவுக்கு சொல்லிடுறேன். நானே சொல்லிடுறேன். எனக்கு அப்போதே தெரியும் நீதான் எனக்கு சிந்தனாய் வருவாய் என்று. உன்னை இப்போதே பரலோகத்துக்கு பார்சல் பண்ணுகிறேன். பரமபிதாவை வேண்டிக் கொள். பாண்டி, என்ன இது? சண்டாளி, பேசாதே. எங்கள் இருவரில் ஒருவரைத்தான் நீ உயிரோடு காண முடியும். வெற்றி அல்லது வீர மரணம். எனக்கு எதிராக சதி செய்து சண்டாளனை சாய்த்துவிட்டு அந்த பிரேதத்தை தாண்டி வந்துதான் கரம் தீண்டுவான் இந்த பொற்கை பாண்டியன். இல்லாவிட்டால் கொஞ்சமணி வஞ்சிக்காக பட்டணத்து பார்க்கிலே பலியானான் பாண்டியன் என்று பத்திரிகை பழகி பாடட்டும். அப்பா பாண்டியன், இப்ப நீ என்ன பாண்ட? அதுக்கு வந்து தமிழ் அர்த்தம் சொல்ல. தமிழ் தெரியாததா சண்டாளா? எடுங்க. புறமுது விட்டு ஓடுகிறான். இல்லடா, புறமுது விட்டு ஓடாதே. எடுவன் சோடை. ஐயோ, சோடா? சோடா இல்லையடா, சோடு. சோடும் தேவையில்லை, ஹேண்ட் ஃபைட் போதும். என்னடா அடிக்கிறோம்?
அவரை விட்டுடுங்க. அவர்தான் சரண்டர் ஆயிட்டாரு. அதை பாருங்க, வெள்ளைப்பொடி வானலாவோ பறந்துகிட்டே இருக்கு. நம்ப மாட்டேன். வெள்ளைக்குடி ஏந்துவான், அருகிலே சென்றால் உடைக்க வருவான். ஐயோ இல்லை, என் கதையே ஒவ்வொருத்தன் காதலிச்சு உதவுங்கிறான். ஆனா நான் காதலிக்காமலேயே உதவ வாங்கிட்டேனே. காதலிக்கலையா? ஆமா பாண்டி, நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டீங்க. அவரு எங்க அத்தை மகன். நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து அண்ணன் தங்க மாதிரி பழகிட்டோம். நண்பா, ஐயோ கிட்ட கவராத எலும்பு உடைஞ்சிருக்கு. நாம் இருவரும் ஓரையில் ஈடுடல். வேண்டாம் வேண்டாம் சீதா, நீ வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ. எங்க அப்பா பாண்டியா, உங்க காதல் வாழ்க. நான் புத்தூருக்கு போறேன். பாண்டிமா தேவி, உனக்காக எத்தனை காயங்கள் வேண்டுமானாலும் தாங்கும் இந்த பாண்டியனின் காயம். போதும் போதும், முதல்ல உங்க பாண்டிய சாம்ராஜ்யத்தில இருந்து இந்த பார்க்குக்கு வாங்க. கீதா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன? இனிமே உன்னை நான் பார்க்க வர முடியாது. என் நிலைமை எப்படி? இதுதான் உங்க அன்பா. இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இருங்க, நான் இப்ப போய் அந்த குளத்துல வந்து தற்கொலை செஞ்சுக்கிறேன். நீங்க பாண்டியா, இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது சார். சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார். உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு போறதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன் சார். உப்பு போட்டவங்களை மறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் சோத்துல வெறும் உப்பா கொட்டி கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி சார் மறப்பேன்? சார், நீங்க தர்மிஷ்டன், புண்ணியவான், உத்தமன் சார். உங்க கையால இந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது. கொண்டாங்க சார், நானே சுட்டுக்கிறேன் சார். உங்க கண் முன்னாலே இப்ப நானே சுட்டுக்கிறேன் சார். அப்போ நம்ம உப்பு நல்லா ஊறி இருக்கு, அதனாலதான் உனக்கு நன்றி இருக்கு. சுட்டுக்கோ. சுட்டுக்கிறேன் சார். சுடு. அழுவாதே, சாப்பிட அழுவுறேன். கபால் சார், கபால் சார், இப்ப நான் உங்களை சுடுறதுக்கு எவ்வளவு நாளி சார் ஆகும்? ஆனா நான் உங்களை சுட மாட்டேன். என்ன கடிச்ச மூட்டை பூச்சியை கூட நான் நசுக்க மாட்டேன். கொலை செய்யறது மகா பாவம். நீங்க கொலைகாரன் ஆகாதீங்க. நீங்கள் வாழுங்க, மற்றவன் நீங்க வாழ விடுங்க. தோட்டா இங்க, தோட்டா தான் வேட்டு. தாத்தா பஸ், நீ கோட்டை விட்டுட்டு நின்னுகிற பையனை தள்ளின்னு வரவா? வேணாம், அவனை சுழுவா பிடிச்சலாம். எப்படி? அவன் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் எதிர்த்தா அவங்க கண்ணில் விழுறபடியா ஏதோ திருட்டோ கொலையோ பண்ணிடு. நான் பாத்துக்கிறேன். ஐடியா பஸ், ஐடியா. நானும் 10 வருஷமா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன் எதிரிலேயே இப்படி ஒரு திருட்ட பண்ணானா நான் பார்த்ததே. அது பாருங்க சார், அவன் தான் போல இருக்கு. சந்தேகம் இல்லை, புறப்படு. ஏன் சார், எனக்கு வேணுமா சார்? எங்க சார் போகணும்? அடையா, உட்காருங்க சார். மிஸ்டர் பாண்டியன், நான் சிஐடி இன்ஸ்பெக்டர். ஒரு திருட்டு குற்றத்திற்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். அது வந்து சார், நான் ஒரு நிரபராதி. அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. எடப்பா வண்டி போறேன். பிளான் சக்சஸ். நீ செஞ்ச திருட்டுக்கு அந்த பாண்டியனுக்கு 3 மாசம் தண்டனை. சும்மா ரெண்டு சிரிக்கிறியா? வர வர உன் பிளான் படா மோசமா போயின்னு இருக்கு. அவனை கபால் க்ளோஸ் பண்றதுக்கெல்லாம் 3 மாசம் உள்ள போட்டு நீ. உனக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் தெரியாது. இனிமே அவனை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. ரிலீஸ் என்னைக்கு ஆகுறான்னு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவனுக்கு ஒரு டீ பார்ட்டி கொடுக்குற மாதிரி கூட்டியாந்து போஸ். அப்படி போறியா? அடிச்சு விட. என்ன பிரதர், நானும் உன்னை அப்பா பிடிச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ சாப்பிடாம உட்காந்துக்கிட்டே இருக்கிய. ஏன் களி பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? இதானே மகாத்மா காந்தியும் கப்பலோட்டிய தமிழரும் சாப்பிட்டாங்க. வந்தே மாதரம். எனக்கு நான் சாப்பிடுறதுக்கு பசிக்கலப்பா. பின்ன எதுக்கு பிரதர் ஒரு மாதிரியா இருக்க? உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருக்க வேண்டியதான். 271 உன்னை பாக்குறதுக்கு உங்க அண்ணன் வந்திருக்கான், போய் பாரு. ஏன் தம்பி, உன்னை பாக்குறதுக்கு யாருமே வர்றது இல்லையே? ஏன் உனக்கு சொந்தக்காரங்க யாருமே கிடையாதா? அவங்களுக்கெல்லாம் நான் இங்க இருக்கேன்னு தெரிவிக்கிறத விட நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்கிறது மேல். சரிதான், ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டியா? மனசை புண்படுத்தாதீங்க சார். நான் ஒரு குத்தமும் செய்யல சார்.
நான் குற்றவாளி இல்லை சார். ஐம் நாட் a culprit. சரி சரி அழகப்பா, கண்ணை தொடச்சுக்கோ. ஏன் தம்பி, ஆமா நீ இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிய, நீ இங்க எப்படி வந்த? இருட்டா இல்ல பிக்பாக்கெட்டா இல்ல ஹவுஸ் பிரேக்கா? உன் புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? நீ பழைய கேஸ் போல இருக்கு. ஹவுஸ் பிரேக்கா? இங்க 6 டைம் பிரேக் ஆகி உட்காந்துருக்கேன். சும்மா இருக்கு. ஏன் உன்னை காதலிச்ச பொண்ணு ஏமாத்திட்டாரோ? நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். கல்யாண விஷயமா பேசலான்னு தான் அப்படியே ஜாலியா வந்துகிட்டு இருந்தேன். என் மேல திருத்து புத்தகத்தை போட்டு என்ன கொண்டு வந்து தள்ளி விட்டானோ. என்ன செய்வேன்? கீதா எப்படி இருக்காளோ, என்ன செய்யறாளோ, என்ன செய்வா? அழுவா, கதா, என்ன தெரியும் அவளுக்கு? ரவி மறுநாள வரேன்னு சொன்னவர் இன்னும் காணணும். எங்கே போயிருப்பாரு? அதான புரியல. ஆமா, அவனுடைய வளர்ப்பு தந்தை எந்த எஸ்டேட்ல இருக்கிறதா சொன்னாங்க? அது கழுகு மலையோ விராலி மலையோ ஏதோ ஒரு மலைன்னு சொன்னாரு. அது சரி. அவன் என்ன சாமியாரா ஒரே மலையில உட்காந்துட்டு இருக்க? ஏங்கிட்டா, நீ படிச்சிருக்கல, ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவன் ஊரு பேரு அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமோ? அட்ரஸ் இல்லாத பையல போய் லவ் பண்ணலாமா? இல்ல, இப்ப சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டான் தெரியலையே. போனால் போகட்டும் போட, நீங்க கவலைப்படுற. என் பொண்ணை அவனுக்கு கொடுத்து தீர்மானம் பண்ணிட்டேன். என்னமா அது? ஒண்ணு பாக்குறதுக்கு பஞ்சுவலா வராத பையன் தாலி கட்டுறதுக்கு எப்படி வருவான்? மேனர்ஸ் இல்லாத பையன். நான் முடிவு கட்டிட்டேன். அடுத்த மாசம் உனக்கு ரவிக்கு கல்யாணம். அடுத்த ட்ரெயினுக்கு ஊருக்கு உடனே புறப்படணும். அந்த பாண்டிய வருவான், அவனை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லு. எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியல. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியல. இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியல. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியல. இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே, வேதம் தெரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. நான் இருக்கும் இடத்தினிலே அவன் இருக்கின்றான். அவன் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்கின்றேன். நாளை எங்கே யார் இருப்பார் அதுவும் தெரியலே. இப்போ நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வேதம் புரியலே. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. தம்பி ஒருவன் வெளியில் நின்று காசை எண்ணுகிறான். நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான். உண்மை இன்று கூட்டுக்குள்ளே கலங்கி நிற்கிறடா. அட உருட்டும் பெரட்டும் சுருட்டி கொண்டு வெளியில் நிற்கிறடா. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. மூடருக்கும் மனிதர் போல முகம் இருக்குதடா. மோசாசம் வேஷம் எல்லாம் நிறைந்திருக்குதடா. காலம் மாறும் வேஷம் கலையும் உண்மை வெல்லுமடா. கதவு திறந்து பறவை பறந்து பாடி செல்லுமடா. அட என்னத்த சொல் வேண்டா தம்பியோ, என்னத்த சொல் வேண்டா.
எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே. அட அண்டம் காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. இந்தப்பா 183 உன்னை ஜெயிலர் கூப்பிடுறாரு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு உனக்கு விடுதலை சார். சரியா பாருங்க சார், இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு சார். நீ ஒழுங்கா நடந்துகிட்டதுனால 10 நாளைக்கு முன்னாலே உன்னை ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு முக்கியமான விஷயம், நீ விடுதலையான பிறகு நன்னடத்தைக்காக 6 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். தெரிஞ்சுதா? ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியா சார்? என்ன சார் நம்ம உறவு ஒரே ஐடியா தொடருத. இந்த உன் ட்ரெஸ், உன் உழைப்பு கிடைச்ச ஊதியம். ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னடா அது ஜெயிலுக்குள்ள இருந்து வர? யாரா ஜெயிலுக்குள்ள இருந்து வர்றா? பாத்தியாடா, ஜெயிலுக்குள்ள என்னுடைய நண்பர் ஒருவர் தியாகி உள்ளர இருக்காரு, அவரை பார்த்துட்டு வந்தேன். ஆமா, எங்க ஒண்ணு ஆளைய காணும். தொடரு என்ன? என்னடா அது மௌனமா உட்காந்துட்டு இருக்க? ஆமா, என்ன யாருனாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்படிலாம் கேட்காத, கஷ்டமா இருக்கு. நான் என்னடா பண்ணுவேன்? எதிர்பாராத விதமா திடீர்னு என்ன புடிச்சுட்டு போயிட்டாங்களே. என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஏதோ திரும்பியா? உதப்பேன். நானு கீதாவை பார்க்க வந்துகினே இருக்கும்போது என்ன புடிச்சு, எங்க வளர்ப்பு தந்தை இல்ல, அவர் என்ன புடிச்சு திடீர்னு ஃபாரின் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. என்ன ஃபாரினா? ஆமா. ஆமா, ஃபாரின்ல இருந்து எப்ப வந்த? இப்பதானே ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸா? அந்த டூர் ப்ரோக்ராம்ல இருந்து என்ன இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன். ஓஹோ. ஆமா, ஃபாரின்ல எந்த ஊரை பார்த்தீங்க? எந்தெந்த ஊரா? ஜியோகிராபி படிச்சிருக்கில்ல, என்னென்ன ஊர் இருக்கு கணக்கு போட்டுக்கிறேன். சொல்லண்டா. அது நான் என்னடா சொல்லுவேன், நான் அந்த அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, தாய்லாந்து, மதர்லாந்து, மிட்லாந்து, லாயலாந்து, ஸ்காட்லாந்து. ஓ, ஆமா, இவ்வளவு நாட்டையும் நீ சுத்தி பார்த்திருக்க? நான் எங்க பார்த்தேன்? என்ன உள்ளரெல்லாம் வச்சிருந்தாங்க. ஜெயில போட்டு சீச்சி, உள்ளறையே வச்சிருந்தாங்கன்னாக்க வெளியே வந்தா பனி, பனி விட்டா மழை, மழை விட்டா ஐஸ் மழை, ஐஸ் மழை விட்டா ஐஸ் பனி, இப்படி வெளியே உள்ள நிறுத்தும் பாரின் பிரஸ்தாபத்தை. ஆமா, எப்ப வீட்டுக்கு வரப்போ? இப்பவே வரேன்டா. கீதாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அப்படிங்களா? நீங்களா ஏன்டா காதலிக்கிறீங்க? ஏன்டா? மாமா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? இனிமே நீ வீட்டுக்கு வந்தா உன் கல்யாணம் கேன்சல் அப்படி சொல்லிட்டு நேரா கீதா கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு. ஐயோ ஐயோ, நான் என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? அடுத்த வர 10ஆம் தேதி ஐயாவுக்கும் கீதாவுக்கும் கல்யாணம். மொத்த ஞாபகம் இருக்கா? அன்னைக்கே உன் உயிரை வாங்கியிருக்கணும். உன்னை சும்மா தெரிய இன்னொரு தடவை இந்த உடம்பு தாங்காதப்பா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு மாமா 10ஆம் தேதி இங்க வரேன். நான் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்திடுறேன். நீ கண்டிப்பா 10ஆம் தேதி இங்க வந்து சார். 10ஆம் தேதி தானே? நான் கண்டிப்பா வந்து தாண்டா தீரணும். நான் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட்? அது ரிப்போர்ட்னா அந்த ஃபாரின் போனதை பத்தி, எங்க அப்பா என்ன விடாததை பத்தி கீதா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். முடிஞ்சாக்க பொண்ணு கேட்க எங்க அப்பாவே கூட்டிட்டு வரேன். வெரி குட். அர்ஜென்டா போடு போடு போடு. அப்பா, வசந்தி, வசந்தி, ஏன் அழுகிற? அப்பா எங்க? என்ன நடந்தது வசந்தி? என்ன நடந்தது? தம்பி, தினம் நீங்க வருவீங்கன்னு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ராத்திரி நீங்க வந்து கதவை தட்ட மாதிரி கனவு கண்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆவலோட எழுந்து கதவை திறக்க போனாரு. போனவர் காலடி கீழே விழுந்தார். பிறகு எழுந்திருக்கவே இல்லை தம்பி. பிறந்ததிலிருந்து நான் என் தாய் தகப்பனை பார்த்ததில்லை. ஆனா தந்தையினுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டிய அந்த அன்பு தெய்வம் சாகரத்துக்கு நான் தானே காரணமா இருக்கணும். என்னுடைய இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க தம்பி, நீங்க இங்கேயே இருந்து வசந்தி அம்மாவுக்கு துணையா அந்த எஸ்டேட்டை கவனிக்கணுங்கிறது தான் ஐயாவுடைய கடைசி ஆசை.
ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஆமா, அத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? நீங்க என்ன சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? தொழிலாளிங்கெல்லாம் சம்பளத்துக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டாமா? ஓஹோ, அத சொல்றியா? அதோட உங்களை நேர்ல பார்த்து உங்க கையால சம்பளம் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆல்ரைட், பார்த்தா போறது. வசந்தி, எனக்கு கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, நான் இன்னைக்கு பட்டணம் போகணும். பாத்தீங்களா, நீங்க இன்னும் மாறவே இல்லை. அப்பா என்கிட்ட கடைசியா சொன்னது, நீங்க திரும்பி வந்தா எந்த காரணத்தை கொண்டும் உங்களை பட்டணத்துக்கு அனுப்ப கூடாதுங்கிறதுதான். அதனால நீங்க பட்டணம் போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். வசந்தி, நீ தெரியாம பேசுற. நான் போகலைன்னா போலீஸ் தேடிக்கிட்டு வந்துரும். போலீஸா? உங்களையா? என்ன இல்ல, அவனை அவனை எவனே? அவனை இல்ல, இவனை, என்னுடைய உங்களுக்கு தம்பி கூட இல்லையே? ஒரு அண்ணன் தான் இருக்காரு. அண்ணன் மகனா? அண்ணனுக்கு ஏது மகன்? இவன் அத்த மகன். அத்த மகன். ஓ, அத்தானா? அத்தானாவது பொத்தானாவது. என்னண்ணா? என்னடா இது, நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, நீ என்னடா கீதா கீதா ஏன் உயிரை வாங்குறீங்க? 2 நாளைக்கு முன்னாலே வர சொல்லி லெட்டர் எடுத்திருக்கு. என்னடா? மாமா நாளைக்கு வராரு, உன்னை பத்தி அவர் லெட்டர் எழுதிருக்காரு. என்ன சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாம்? அதான் இல்ல, இன்னும் 10 நாளைக்கு உன்னை அவர் பக்கத்திலேயே வச்சு ரொம்ப சிவியரா டெஸ்ட் பண்ண போறாராம். அதுக்கப்புறம் அவருக்கு திருப்தியா இருந்தா தான் உன்னை மாப்பிள்ளை ஏத்துக்க போறாராம். ஆஹா, ஹயோ ஹயோ, 10 நாள் தாங்காதுப்பா இந்த ஊர்ல. நாளைக்கே நான் ஊருக்கு போகணும்ப்பா. என்னடா அவ்வளவு அவசரம்? ஓஹோ, இதான் அவ்வளவு அவசரமா? யார் அந்த பொண்ணு? என் தங்கச்சிடா, என் வளர்ப்பு தந்தையோட மகன். அப்படியா? ஐம் சாரி பாண்டியன். அவர் சாகும்போது பையனை பட்டணத்துக்கு அனுப்பாதே, கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு செத்து போனார். நான் இப்ப பட்டணம் போறேன்னு சொன்னா போதும், வசந்தியோட தாமரை முகம் வாடி போயிடும். கரெக்ட், தாமரை முகம் தான். குவளை கண்கள் கண்ணீர் குளமாயிடும். குவளை கண்கள் ரொம்ப பொருத்தம். சாமந்தி நிற கண்ணம் செம்பருத்தி ஆயிடும். போட்டோல கலர் தெரியலையே. ஆமா, பின்ன நீ எப்படித்தான் பட்டணம் வந்த? அது ஒரு பெரிய கதை. பட்டணத்துல எனக்கு தண்டபாணின்னு ஒரு மருமக இருக்கிறதாவும், அவன் பெரிய அயோக்கியம், முரட, முட்டாள், மாசம் நான் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணலன்னா அவன் கேட்டு குட்டிச்சோரா போயிடுவான்னு பொய்ய சொன்னேன். அப்படியா? அதுல என்ன வேடிக்கைன்னா, நான் இப்படி சொல்ல போக அவன் மேல வெறுப்பு ஏற்படுறதுக்கு பதிலா பாசமும் பரிவும் ஏற்பட்டு போச்சு என் தங்கச்சி. அடட, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. அப்புறம் என்ன, அப்படிப்பட்ட பையனை வெளியே விட்டு வைக்க கூடாது, நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருங்கன்னு ஒரு பெரிய பாம தூக்கி என் தலையில போட்டுடுச்சு. நான் பேயா முழிச்சு, ஆகட்டும்மா பரீட்சை முடிஞ்சோன்னு கூட்டிட்டு வரேன்னு ஒரு விதமா சமாதானம் சொல்லிட்டு வந்தேன். உண்மையிலேயே உன் தங்க ரொம்ப அழகுதான்டா. நீ படிச்சவன் தானடா, புத்தி இருக்கா உனக்கு? என் தங்கச்சியை பத்தி ஏன் முன்னாலே வர்ணிக்கிறிய? உனக்கே அநாகரிகமா தோணல? இதுல என்னடா அநாகரிகம்? அழகை ரசிப்பது கனடா. அட்ரஸ் என்னடா? அட்ரஸ் வேணுமா? ஒத்த கொடுத்த ஞாபகம் இருக்க? மறந்துடாது, அப்புறம் பாக்குறேன். நாளைக்கு மாப்பிள்ளை டெஸ்டுக்கு வர மறந்துடாத. பாண்டிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிருக்கான், ரிப்போர்ட் பண்ண. இப்படிதான் வருவான், அப்படியே லபக்குன்னு தூக்கி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பூமிக்குள்ள ஒளிஞ்சா கூட விட மாட்டாங்க. கரெக்ட் பாஸ். ஏறுங்கடா கார்ல. நாம போடு.
எல்லாம் சரியா முடியலப்பா. கபாலி அவன்கிட்ட தப்பிச்சுட்டு வந்து அவன்கிட்ட மாட்டிக்கிட்டல, என்ன பண்றது? அமெரிக்காவில் வந்த மாப்பிள்ள மாதிரி தெரியுது. சொன்னபடி படிச்சுலாம் வந்துட்டாரு. மாமா அவர்களே, போன தடவை நான் ஃபாரின் போனதுனால சொல்ல காப்பாற்ற முடியல, என்ன மன்னிச்சிடுங்க மாமா அவர்களே. ரவி, மாப்பிள்ளை கிட்ட என்ன மரியாதை, என்ன மரியாதை. உட்காருங்க மாப்பிள்ளை அவர்களே, உட்காருங்க. ஐயோ ஐயோ, பாவம் சோறு திங்கிற மாதிரி உட்காராரு. ஏற்றுங்க, சொபல் உட்காருங்க, சொபல் உட்காருங்க. மேல உட்கார்ந்தா மரியாதை இல்ல மாமா அவர்களே, நான் கீழே இருக்கேன். ரவி, என்ன மாப்பிள்ளை தரையவே ஒத்து பாக்குறாரு. விஞ்ஞானி போடுறது, பூமிக்குள்ள கறி இருக்குமா, தண்ணி இருக்குமா, இரும்பு இருக்குமா, தங்கள் முகத்தை பார்க்க எனக்கு வெட்கமாயிருக்கு மாமா அவர்களே. ரவி மாமா, நான் திரும்பிக்கிட்டு இப்படி கேள்வி கேட்கிறேன், நீ செவத்தை பார்த்துக்கிட்டு பதில் சொல்லு. ஆரம்பிக்கலாமா மாப்பிள்ளை அவர்களே? ஆரம்பிக்கலாம் மாமா அவர்களே. முதலாவதாக மாப்பிள்ளை கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் என்ன? புகைய, குடிய, குடிய. மூணு இருக்கா போடுறது கிடையாது. புகை மாமா அவர்களே. வில 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 உண்மையை சொல்றதுனால உன்னை நான் பாராட்டுறேன். வருமானம் ஏதாவது இருக்கா? வருஷத்துக்கு 24,000 ரூபாய், மாசத்துக்கு 26,000 ரூபாய். கரெக்டா சொல்றேன். மன கணக்கு. படிச்சிருக்கேன் மாமா அவர்களே, ஆனா பட்டம் வாங்கல. அது தேவையில்லை, பட்டம்ன்றது வெறும் தம்பட்டம். பிராக்டிக்கல் பாயிண்ட்டுக்கு வருவோம். சமைச்சிருக்கியா? சமையலா? ஆமா. திடீர்னு சமையல்காரன் வரலன்னு வச்சுக்கோ, ஐயா ஹோட்டலுக்கு ஸ்ட்ரைக் ஆகி போச்சு, பொண்ணுக்கோ சமைக்க தெரியல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நிலைமை வரும்போது எப்படி சமாளிப்பு? உடனே பதில் சொல்ற எனக்கு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களுக்கே சமைச்சு போடுவோம் மாமா அவர்களே. வரட்டு கௌரவம் இல்லாத மாப்பிள்ள. மாப்பிள்ள பாக்ஸிங் தெரியுமா? பாக்ஸிங்கா? அது எதுக்கு? எதுக்கா? இப்போ என் பொண்ணோட ஜாலியா போறேன்னு வச்சுக்கோ, 4 பேர் உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க, அப்ப என்ன செய்ய? கேட்டு பாருங்க மாமா அவர்களே. பாக்ஸிங்? அதை ஏன் கேட்கறீங்க மாமா? பறந்து பறந்து உடைப்பான். ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு மாமா. சரண்டர் ஆனாலும் சாகர வரைக்கும் விட பாட தெரியுமா? பாட கொஞ்சம் தெரியும் மாமா அவர்களே. அப்படியான ஒரு நல்ல பாட்டா பாடு. காப்பி அடிச்சு பாடாத, கர்நாடிகா இருக்கணும். ரவி மாமா, வாஜிட்ட கொண்டாந்து உட்கார். பொண்ணை கொடுக்க எனக்கு கொல்லப்பட்ட பாக்க முடியாது. அவனால முடியாது மாமா. நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க, இப்போ நல்லா தாண்டா இருக்கேன். நீ எனக்கு தோல் போட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை உயிர் வர்றேன். இல்ல உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். என்ன புறா பக்கலாம். மன்னிச்சிடுங்க, நீங்க தான் உண்மையான மாமா. என்னுடைய வசவுகளை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். தொடர்ந்து பரிச்சை கண்டினியூ பண்ணுங்க மாமனார். தொடாது, காலம் வரனாலும் வரமாட்டாங்க. கராக்கு இவ்வளவு சொத்தமா சீக்கிரம் ஆணுகளுக்கு கேள்விப்பட்டதே இல்ல. மாப்பிள்ள, உனக்கு இன்டோர் பரீட்சை முடிச்சுட்டேன். சரிங்க. நீ அவுடோர் பரீட்சைக்கு டெஸ்ட் எடுக்கணும். சரி, போய் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்து உன்னை மீட் பண்றேன். சரி, வந்துட்டான் போல இருக்கு. பொண்ணு லட்டு மாதிரி இருக்கு, பைத்தியக்காரனு கொடுக்கறதும். என் பொண்ணுக்கு என்ன பைத்தியமா? இருக்கட்டும், நான் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணிடுறேன். கண்ணாடி இங்க காணோம்.
நம்ம முடி வளைஞ்சில இருக்கோம், நிமிந்து இருக்குதே. மீச ஒரு மாதிரியா இருக்கு, மைனர் மீச மாதிரி. மூக்கு நடி போடலையோ? ஓஹோ, என்னடா இது? நான் சீவுற மாதிரி இல்லையே, அங்க கொஞ்சம் லேட்டா சீவுது. ஒருவேளை புது கண்ணாடியோ? இத்தனை நாள் இப்படி இல்லையே. கண்ணாடியில பார்த்தாதான் அவன் லட்சணம் புரியுது. நாம இன்னொருத்தர் மூஞ்ச பார்த்தே கோளாறு சொல்றோம். மூஞ்சி இவ்வளவு பொண்ணுல போகுது. கை உள்ள நம்ம ஃபேஸ் கிட்ட அப்படியே இருக்குது. ஒரே அப்பனுக்கு பிறந்த மாதிரில இருக்கு. சமயத்துக்கு நமக்கு உதவும். வரேன் பாஸ், குட் பை. என்னடா மாமா பயில்வான் மாதிரி நடக்கிறது? என்னடா? வருகிறேன் மாமா அவர்களே. மாமா அவர்களே, வெகு தூரம் வந்து விட்டோமே மாமா அவர்களே. இங்கேயே அவுட்டோர் பரீட்சை ஆரம்பிக்கலாமே மாமா. என்ன மாமா அவர்களே, அடித்து விட்டீர்கள். கீதாவின் மூலமாக தங்களை பார்க்கிறேன். இல்லாவிட்டால் மேன்மை தங்கிய தங்களை தூக்கி போட்டு ஃபுட்பால் ஆடி விடுவேன் மாமா அவர்களே. வாலிபால் ஆடுவேன் மாமாவா? உடைத்து விடுவேன் மாமா அவர்களே. நீ தப்பிக்கலான்னு பாக்குறியா? மாமாவா நான் கபாலி. கபாலியா? கபாலி. ஏதோ அவன் பெரியத்தனமா பேசிட்டாங்கிறதுக்காக அவனை கொலை செய்ய புரிஞ்சுக்கிட்டேன். சட்டப்படி ஒரு பெரிய குத்தம் மாமா. என்னடா ரெண்டு பேரும் மாமா இருக்க? ரெண்டு பேரும் உடம்பு ரவி, மாமாவுக்கு புத்தி தெரியல. அந்த ரவி ஒடியாடா. மாமா என்னடா அது? நானுமா விளையாட்டுக்கு வந்து நீலதான் நிஜமாவா மாமாவை மரத்துல கட்டி போட்டு வந்துட்டா? அவன் மாமா இல்லடா, மாமா மாதிரியே இருக்க கபாலிங்கிற கொலகார பையன். போலீஸ்ல மாட்டி விட்டுரும். வேண்டாண்டா. என்ன ஒரு மாசம் சோறு போட்டு காப்பாத்துன உத்தமன்டாவ. நான் ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க போனேன். அதுல இருந்து அவன் தான் என்ன காப்பாத்தான். ஆகையினால அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டாம். பரவாயில்ல, இனிமே நம்ம வாழ்க்கையில அவன் தலையிட மாட்டான். வா போகலாம். நீ யாருக்காவது சொன்ன அப்பா அப்பா, என்னாச்சு அப்பா? பாருங்க. அப்பா, என்னப்பா நடந்தது? என்னப்பா? அப்பா தண்ணி அடி. என்ன சொல்றீங்க? மூஞ்சில தண்ணி அடி. கண்ணாடி எங்க? இதா இருக்கு. மோதம் பாக்குறனால கண்ணாடி இதா இருக்குப்பா. இருக்கு. நான் கெட்டு போட்டு போய் பாரு. என் உருவம் தெரியுதா பாரு. சீக்கிரம் சீக்கிரம் பாரு. இல்லப்பா, என் உருவம் தான் தெரியுது. இல்லையா? எங்க போச்சு? நான் பார்க்கும்போது என் உருவம் தெரிஞ்சுத. என்னப்பா இது? அவங்க பார்க்கும் போது அவங்க உருவம் தானப்பா தெரியும். ஆமா ஆமா ஆமா, எனக்கு மூளையே குழம்பி போச்சு. உன்னை பார்க்க வந்தா பாரு பாண்டிய, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருச்சு. அப்பா, அவனை எடுத்து போய் ஆஸ்பத்திரியில டெஸ்ட் பண்ணலான்னு மேல வந்து என் மூளையே குழம்பி போச்சு. கண்ணாடியில போய் பாக்குறேன், அது வேற ஆள் மாதிரி தெரிஞ்சது. அது கிட்ட போய் ஸ்டண்ட் பண்ணேன். ஒட்டே ஒரு குத்து. நான் மயக்க மக்கள் வந்துட்டேன். என்னப்பா என்னன்னு சொல்றீங்க? நீங்க பேசுறதை கேட்டா எனக்கும் மூளையே குழம்பிட போல இருக்கு. ஐயோ, உங்களையும் குழம்பு போச்சா? அந்த பய பொண்ணு பார்க்க வந்த நேரம் எல்லாருக்குமே குழம்பு போய் நிக்குது. அப்பா கல்யாணம் பண்ணிட்டா வீட்டுல தகராறு தான் ஸ்டார்ட் ஆகும். டே பாண்டியா, கீழையா இருக்கிற? இறங்கி வரேன்டா. இறங்கி வர்றேன். என்ன எங்கடா அந்த பையன்
குழந்தை பாபா அவர்களே. இவன் மூஞ்ச பார்க்க முடியாதரா? பார்த்தா என் மூளை குழம்புது. மூளை குழம்புல இல்லையா மாமா? மாமா நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. எல்லா குழப்பம் தானா தீர்ந்து. அவன் எங்க இருந்தா என் மூளை குழம்பிட்டே இருக்கு. அனுப்புறேன் மாமா. ரசிக்கிறோம் பாத்தி அவங்க அப்பாவை நான் இங்க இருந்தா மூளை குழம்புதான். மூளை இருக்கா? மூளை இருக்கு. பெரிய பொண்ணை விட்டு வச்சுக்கிட்டேன். என்னங்க இல்லைங்க என்னங்க நீங்க பாருங்களேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். எனக்காக நீங்க ஒரு வாரம் பொறுக்க கூடாதா? உனக்காக பொறுக்கி நான் பொறுக்கியாவே ஆயிடுவேன் போல இருக்கு. என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாதா? என் தங்கச்சி கோச்சுக்கும் நான் ஊருக்கு போகணும். ப்ளீஸ் எனக்காக 2 நாள் பொறுங்களேன். நீங்க வெற்றி செய்தியோட ஊருக்கு போலாம். உனக்காக வேணா 2 நாள் பொறுக்கிறேன். மறுபடியும் என்ன பொறுக்க சொன்ன அப்புறம் நம்ம ஆயுதத்தை யூஸ் பண்ணுவேன். தற்கொலைக்கா? வேண்டாம் வேண்டாம். நீங்க முதல்ல அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. அப்பா மனசு மாற வரைக்கும் இங்க இருக்கிற நிலைமையை பத்தி உங்களுக்கு லெட்டர் எழுதுறேன். என்ன முதல்ல அட்ரஸ் கொடுங்க. கைலாசமலை எஸ்டேட், வைகுண்டம் போஸ்ட். அம்மா என்ன மணியா? ஏன் அப்படி அலற? அம்மா யாரோ உங்க அத்தை மகன் கையில துப்பாக்கிய வச்சுக்கிட்டு உடனே உங்களை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஐயோ அண்ணா இல்லாத நேரத்துல இங்க ஏன் வந்தாரு? அவர் ஒரு பெரிய முரட. முன்கோபின்னு அண்ணா சொன்னது சரியா தான் போச்சு. அம்மா இப்ப உடனே நீங்க வரல என் உயிருக்கு ஆபத்து. அம்மா ஐயோ கடவுளே நீதான் என்னை காப்பாத்து. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அரே அயோக்கியா எங்கே வசந்தி? ஐயோ இங்கே எஸ் பண்றாளா? போது இல்லாத முரடரா இருந்தாலும் முகம் லட்சணமா இருக்கே. அண்ணா சொன்ன மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான சுபாவம் தான். சந்தேகமே இல்லை. கண்டதை படிக்கிற பண்டிதர் தான் இவரு. நீதான் வசந்தியா? சந்தேகமே இல்லை. கருந்திராட்சி கண்ணுதான், முந்திரி மூக்குதான், ஆப்பிள் கண்ணம்தான், ஆரஞ்சு சுளை அதிரம்தான். என்ன? உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நீ யாரையாவது காதலிக்கிறாயா? காதல் காதல் லவ் லவ் இல்லையா? அப்படி என்றால் என்னை நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன். என்ன 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 என்ன? ஏன் அழுகிறாய் பெண்ணே? ஒரு பெண்ணோட இப்படித்தான் பேசுறதா உங்களுக்கு அன்பா பேசவே தெரியாதா? ஏன் தெரியாது? நல்லா அன்பா பேசுறேன். இத பார் வாசந்தி, பயந்துட்டியா? நான் அப்படி பேசி உனக்கு பிடிக்கவில்லை என்றால் எப்பொழுதும் எப்பொழுதும் பேசுகிறேன் பெண்ணே.